Rajasthan Royals 11 பார்த்தோம்னா அப்படிதான் நான் போவேன். யஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, த்ருவ் ஜுரேல், சில்மன் ஹெட்மயர், ரியான் பராக், டொனவன் பரேரா, ரவீந்திர ஜடேஜா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், நாந்திரே பர்கர், ரவி பிஷ்னோய், சந்தீப் சர்மா, இம்பாக்ட்ஸ் ஆஃப் ஒன் ஆஃப் துஷார் தேஷ்பாண்டே அண்ட் சுபம் துபே. டீம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ரவி பிஷ்னோயை வாங்கினதுனால இந்த ஓவர்சீஸ் ஸ்டார்ட்ல ஒரு சௌரியம் உருவாக்கி இருக்கு. இப்ப சாம் கரன் ஃபிட்டா இருந்து நான் இந்த காம்பினேஷன்ல தான் போயிருந்திருப்பேன். சாம் கரன் ஃபிட்டா இருந்ததுன்னா ஒருவேளை அவரை விளையாட பார்த்துருக்கலாம். ஆனா அவர் இப்ப இன்ஜுரி ஆனதுனால இந்த காம்பினேஷன் தான் போவான்னு நினைக்கிறேன். ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்தியால லெங்த் சரியா அடிப்படான்னு தெரியல. ஏன்னா T20 வேர்ல்ட் கப்லயே நம்ம பார்த்தோம் அதை. ஸ்டில் இஸ் அ குவாலிட்டி பவுலர். நாந்திரே பர்கர் நியூ பால்ல த்ரெட்டனிங்கா போடுவார். ஆனா அவருக்கு இன்ஜுரியும் நிறைய தடவை வரும். அவருக்கு பேக்கப் ஆடம் மில்னா அவருமே இன்ஜுரியில இருந்து ரிகவர் ஆயிருக்காரான்னு தெரியல. சோ அது ஒரு கொஸ்டின் மார்க்காவா இருக்கு. அப்புறம் அந்த இம்பாக்ட் சப்ல எப்படி பண்ணலாம்னா, இப்ப அந்த 5 பவுலர் ஆல்ரெடி இருக்கா. அப்புறமா ரியான் பராக், டொனவன் ஃபெரேராவும் இருக்கான்னு அவன் நினைச்சான்னா ஷும் தூபேயை கொண்டு வந்துடலாம். இல்லைன்னா இன்னும் ஒரு சீமர் தேவைப்பட்டதுன்னு நினைச்சானா துஷார் தேஷ்பாண்டே நீ கேன் ஆல்சோ பேட்ஸ் அந்த மாதிரி காம்பினேஷனுக்கும் போலாம். அவ ஷிம்ரான் ஹெட்மயர் இந்த டீம்ல நம்பர் 4ல போந்திருக்கேன். வெஸ்ட் இண்டீஸ்க்கு நம்பர் 3. ஆனா த்ருவ் ஜுரேல் விளையாடினா நான் அவரை நம்பர் 3ல விளையாடிடுவேன். அப்புறமா ஷிமோன் ஹெட்மயர் 4, ரியான் பராக் அட் நம்பர் 5. போன தடவை என்ன தப்பு பண்ணான்னா ஷிமோன் ஹெட்மயர் ரொம்ப பின்னாடி இறக்கினா. சோ அந்த தப்பு பண்ணக்கூடாது. இந்த காம்பினேஷனோட தான் அவ போகணும். இப்படி போனா ஐ திங்க் திஸ் டீம் ஹேஸ் காட் அ சான்ஸ் டு குவாலிஃபை. ரியான் பராக் தான் கேப்டனா இருக்க போறோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் டீம் ஹஸ் காட் அ சான்ஸ் டு குவாலிஃபை if they do the correct things.